கரூர் கூட்டத்தில் சிஎம் விஜய் பேசும்போது ஓடிட்டாங்க, ஒளியிறாங்க, பயந்து ஓடுறாங்க, ஒருத்தர் சிங்கப்பூரில் போய் பதுங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பற்றி பேசினார். ஏவா வேலு சிங்கப்பூர்லேருந்து வந்தோடனே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன், திமுககாரன் வந்து யாரை பார்த்தும் பயப்படவும் மாட்டான், ஓடவும் மாட்டான், ஒளியவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக கட்சியினுடைய இப்போ சட்டமன்ற கொறடாவாக இருந்தாலும் அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஏவா வேலுடைய பையன் ஏவாவே கம்பன் அவரை வந்து டிவிகேல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது ஏவாவே கம்பன் வந்து டிவிகேல சேர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, அப்படி நடக்கிறதுனால ஒரு டிவிக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிலாம் பேச்சு வந்துச்சு. இப்போ ஏவா வேலு வந்து நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லே ஒரு பேச்சாக வந்துச்சு. அவர் உடல்நிலை சரியாக போல் நடித்து சிங்கப்பூரில் போய் பதுங்கியிருக்காரு, ஏன்னா ரெய்டு வந்ததுக்கு மறுநாள் தான் அவர் கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏவா வேலு என்ன சொல்கிறாரு, நான் ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் போட்டேன், எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏவா வேலு வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் திலகம் அப்படிங்கிற படத்துலையும் பட்டத்து ராணி அப்படிங்கிற படத்துலையும் நடிகராக நடிச்சிருக்கிறார். அதை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஏவா வேலுடைய அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து அன்றைய விழுப்புரம் மாவட்டம், இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் தான் ஏவா வேலுடைய கிராமம். மணலூர்பேட்டை பக்கத்தில் கூவனூர் அப்படிங்கிற கிராமம் தான் எத்திராஜுலு வஜ்ரவேலு, அதுதான் அவரோட பேர். எத்திராஜுலுங்கிறது அப்பா பேர், இவரோட பேர் வஜ்ரவேலு, அது சேர்த்து எத்திராஜு வஜ்ரவேலு. அப்படி இவர் வந்து சின்ன வயசுலே இந்த நாடகம் நடிக்கிறது அந்த மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ டாக்டர் ராஜாராம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிராமத்திலேருந்து அவங்களுடைய உதவியெல்லாம் மேடை நாடகம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த பம்பு செட் இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாமே கரண்டு வந்துருச்சு. அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது. அப்போ கரண்ட் இல்லாத போது இந்த டீசல் ஊற்றி அந்த இன்ஜின் தான் வந்து அதன் மூலமாக தான் பம்பு செட்டில் வந்து தண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த பம்பு செட்டில் வந்து இவர் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தவர் ஏவாவேல். இருந்தாலும் அந்த பம்பு செட்டு டீசல் மெக்கானிக்காக இருந்தார். இருக்கும்போது அப்புறம் வந்து திருவண்ணாமலையில் தாமோதரன் அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டராக வேலை கிடைக்குது. கண்டக்டராக வேலை கிடச்சி அந்த பஸ்ஸில் வந்து இவர் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தாமோதரன் பஸ் வந்து திருவண்ணாமலையிலேருந்து மேல் சோளங்குப்பம் அந்த கிராமத்துக்கு அந்த பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏவாவேல் வந்து கண்டக்டராக இருக்கிறாரு, பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது டிரைவராக இருக்கிறார். இவங்க வந்து தனியார் பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டராக இருந்தால் கூட அப்போது முன்னாள் அமைச்சர், அப்போ வந்து அதிமுகவில் இருந்த அமைச்சர் பாவு சண்முகம், அவர் வந்து அந்த பகுதிகளில் திருவண்ணாமலையில் ஃபேமஸ். ஏன்னா வந்து திமுகவில் பாவு சண்முகம் அவர்கள் இருக்கும்போது, காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி ஆளுங்கட்சி திருவண்ணாமலைக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பாவு சண்முகம் ஜெயிக்கிறார். காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு திமுக வேட்பாளர் ஆளுங்கட்சிக்கு எதிராக இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறார். அந்த அளவுக்கு வந்து செல்வாக்க இருந்தவர். ஆனால் பொது தேர்தலில் அவர் தோல்வி கண்டா கூட அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு செல்வாக்க நிலைநிறுத்தினவர் பாவு சண்முகம். கட்சிக்குள்ளேயும் செல்வாக்கு. ஏவா வேலு வந்து எம்ஜிஆர் ரசிகர். அந்த எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து கட்சி கூட்டங்களுக்கு போகிறது, அவங்களோட தொடர்பு வைக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த கண்டக்டர் ஏவா வேலுவும் டிரைவர் பஞ்சாச்சரம் ரெண்டு பேருமே அந்த பாவு சண்முகம் அவர்களோட நிறைய கூட்டங்களுக்கு போகிறாங்க, தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாவு சண்முகத்துடைய மைத்துனர் சக்தி அப்படிங்கிறோட நெருங்கிய தொடர்பு வந்து ஏவா வேலுக்கு கிடைக்குது. பாவு சண்முகம் வீட்டிலே அவங்களுக்கான தேவையான உதவிகள் செய்கிறது, கட்சி பணிகள் செய்கிறது, இந்த மாதிரியான நெருக்கம் வந்து அதிகமாகுது. அப்போது கட்சியில் முக்கியமான பொறுப்புகளுக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்போது தேர்தல் வருது. தேர்தலில் இவர் சீட்டு கேட்குறாரு. இதுக்கு இடையில இவருக்கு காதல்லாம் இருக்குது. அவர் வந்து ஜீவா அப்படிங்கிறவங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை பக்கத்தில் தண்டராம்பட்டு, அது பக்கத்தில் கூடலூர் அப்படிங்கிற கிராமம். ஏவா வேலு அவர்களும் அந்த ஏன்னா பஸ்ஸில் இருந்ததுனால வேலை நிமித்தமாக அந்த கூடலூர் கிராமத்திலே போய் தங்குறாங்க. இவங்களுக்கு குமரன் கம்பன் அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஏவாவே கம்பன் டிவிகேல சரப்புறான்னு சொல்கிறோம்ல, 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தேர்தல் வருது. தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுக்கு இவர் ஆசைப்படுறாரு. அந்த தண்டராம்பட்டு தொகுதியில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது இவருக்கு சீட்டு கிடைக்கல. அப்புறம் 1984 இவருக்கு வந்து சீட்டு கிடச்சிருது. அதிமுகவில் அந்த தண்டராம்பட்டு தொகுதியில் வந்து இவர் நிற்கிறாரு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, டிவிகே கீர்த்தனா வந்து பாருங்கள் 30 வயசில் அவங்க வந்து அமைச்சராக வந்துட்டாங்க, டிவிகேல எல்லாம் சின்ன வயசில் எல்லாருமே எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு. ஏவா வேலு அவர்கள் வந்து 33 வயசில் தண்டராம்பட்டு தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார் 1984. அதே இவருடைய பஸ்ஸில் வந்து டிரைவராக இருந்தார்ல பஞ்சாச்சரம், அவர் வந்து மேல்மலையனூர் தொகுதியில் அவரும் எம்எல்ஏவாக ஜெயிச்சிடறாரு. இவருக்கு என்னென்னா பாவு சண்முகம் அவருடைய ஆதரவோட இவங்க 2 பேருமே எம்எல்ஏவாக ஜெயிச்சு சட்டசபைக்கு போகிறாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஏவா வேலு அவர்களுக்கான செல்வாக்கு அதிகமாக இருந்தது.
ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து நிறைய பேர் கல்வி நிறுவனங்கள் தொடங்குறாங்க. அதில் ஏவ வேலு அவர்களும் கல்வி நிறுவனம் தொடங்கினார். தொடங்கி அந்த கல்வி நிறுவனம் ஐடி, பையன் பேரில் ஒரு ஐடிஐ, அப்புறம் கல்லூரி, அப்படி ஒன்று ஒன்றா தொடங்கி அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறாரு. திருவண்ணாமலையில் ஒரு வீடு கட்டுறாரு சொந்தமாக. வீடு கட்டி எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் வந்து மருத்துவமனையில் இருந்து தீவிர சிகிச்சையில் இருந்து அங்கேருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு இதோட அவர் ஊருக்கு வர்றாரு. அப்போது ஒரு நல்ல உடல்நலம் தேறி எம்ஜிஆர் ஊருக்கு வந்தோடனே அந்த புருக்குலின் அந்த மருத்துவமனை தான் எம்ஜிஆர் உயிரை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு புருக்குலின் இல்லம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் அவர் வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறார், புருக்குலின் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அந்த வீடு இருக்குது. அவங்களுடைய சகோதரர்கள் வந்து அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைமை அப்படிங்கிறதுல தலைமையில் வந்து ரொம்ப விசுவாசமாக பாசமாக இருக்கிறவர். ஆரம் வீரப்பன் அவர்களோடையும் ரொம்ப நெருக்கம் காட்டினவர். அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஏவா வேலுக்கான அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா ஆரம் வீரப்பன் போன்றவர்கள்லாம் ஜானகி அணியில் சேர்ந்துடுறாங்க. ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு மாறுது. அப்போ அந்த ஜானகி அணியில் வந்து ஏவா வேலு போகிறாரு. அப்புறம் கட்சி வந்து ஜெயலலிதா தலைமைக்கு போன உடனே ஏவா வேலுக்கான முக்கியத்துவம் குறையுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய KP ராமலிங்கம் அவர் வந்து ராசிபுரம் எம்எல்ஏவாக இருந்தவர், எம்பியாகவும் இருந்தவர், மூக்க அழகிரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தவர். அந்த KP ராமலிங்கம் அவர் கூட உள்ள நெருக்கத்தினால இவங்க ஜெயலலிதா இவங்களால எதிர்ப்பு வருது. அப்போ ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி, நடராஜன் இவங்களுடைய கை வந்து அதிமுகவில் ஓங்கி இருக்குது. அந்த டைமில் ஏவா வேலுவால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அப்போது என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி இந்த அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறாரு. இந்த டைமில் தான் வந்து திரைப்பட விநியோகஸ்தராகவும் இருக்கார். அதாவது படம் அந்த ஏரியாவில், திருவண்ணாமலை ஏரியாவில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, சின்ன சின்ன தேட்டர்களுக்கு படத்தை கொண்டு போய் கொடுக்குறது. அப்போ தான் அந்த 2 படங்களும் நடிக்கிறார். திலகம், பட்டத்திராணி அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறாரு. நடிகர்களுடையும் சினிமா துறையோடையும் ஒரு நல்ல தொடர்பும் ஏவா வேலுவுக்கு கிடைக்குது. அப்புறம் ஆரம் வீரப்பன் கட்சி தொடங்குறாரு. ஆரம் வீரப்பன் கட்சியில் முக்கியமான ஒரு நபராக ஏவா வேலு மாறுறாரு. ஆனால் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் பாக்கியராஜ் கட்சி தொடங்குறாரு. நடிகர் பாக்கியராஜ் இப்போ சமீபத்தில் இயற்கை எழுதினார். பாக்கியராஜ் கட்சியிலையும் ஒரு முக்கியமான நபராக அந்த திருவண்ணாமலை பகுதியில் ஏவா வேலு இருக்கிறார். ஆனால் இது எல்லாமே அவருக்கு அரசியலாவோ தொழில் ரீதியாவோ பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கல. இருக்கிற பிஸ்னஸை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், அரசியல்லையும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருக்குது. அந்த டைமில் தான் பிச்சாண்டி அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தவர் திமுகவில், அவருடைய நட்பு கிடைக்குது. அவருடைய மூலமாக வந்து சில பழைய நண்பர்கள் மூலமாக பாவு சண்முகம் அப்போ திமுகவில் இருக்கிறாரு, இவங்களோடலாம் சேர்ந்து பேசி திமுகவில் போய் சேர்றாரு. பிச்சாண்டி அவர்கள் இவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், தலைமையிட்ட அறிமுகப்படுத்தி. அப்போ இவர் வந்து 2001, 2006 அடுத்தடுத்த தேர்தலையும் நின்று அந்த ஜெயிச்சுட்டு வர்றாரு. திருவண்ணாமலையில் ஜெயிச்சு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக வர்றாரு. அப்போ சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அந்த உணவுத்துறை கூட்டுறவுத்துறையில் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக மாறுறாரு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே காவேரி கலைச்செல்வி அப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் போட்டவர். அப்போது கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கு இருக்கும்போது ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு. பேசுகிறதுலையும் நல்ல மேடை பேச்சிலையும் சிறப்பாக பேசக்கூடியவர். ஏன்னா அந்த ஒவ்வொரு கட்டமாக வந்ததுனால அதேமாதிரி செலவு பார்த்து இப்போ 2001, 2006 வந்து தண்டராம்பட்டு தொகுதியில் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 2011, 2016, 2021, 2026 தொடர்ந்து அவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. மேடை பேச்சிலையும் சரி, கட்சிக்காக செலவு பண்ணுறதுலையும் சரி, ஒரு கூட்டம் நடத்தினா, பொதுக்கூட்டம் நடத்தினா மாநாடு மாதிரி நடத்துறது, தொண்டர்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி இந்த லோக்கல் செல்வாக்கும் அவருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ சட்டசபையில் வந்து அவர் டிஎம்கே கொறடா, அந்த திமுக உறுப்பினர்களுக்கான கொறடா தலைவர் அப்படிங்கிற வரும்போது எம்எல்ஏக்கள் என்ன பேசணும் அல்லது அவங்க பேசுகிறதுக்கான ஒப்புதல் கொடுக்கறது அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த திமுக மேலே ஆளுங்கட்சியான தவேகா குற்றச்சாட்டு வைக்கும்போது ரொம்ப இவர் எதிர்த்து பேசுகிறாரு. அந்த முக்கியமான விஷயங்கள், ஏன்னா சீனியர் அப்படிங்கிறதுனால, எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கிறார் அப்படிங்கிறனால அந்த பழைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. கொறடா அப்படின்னா எப்போனாலும் எந்திச்சு பேசலாம், எதிர்கட்சி தலைவர் எப்போனாலும் எந்திச்சு பேசலாம், அவை முன்னவர் எப்போனாலும் எந்திச்சு பேசலாம், அந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு இவர் அதிகமாக பேசுகிறார். அப்போது இதை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக வச்சுக்கிட்டு என் மேலே வந்து இப்படி குற்றச்சாட்டு செய்கிறாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏவா வேலு சொல்கிறாரு. அதனால் டிவிக்கெல்லாம் இது ஏற்கனவே உள்ள கேஸ் தான். ஏன்னா இவர் நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கரூரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். இந்த ரோடு வந்து போட்டதாக சொல்லி பில் போட்டாங்க, ஆனால் ரோடு போடலை அப்படின்னு சொல்லி நைட்லலாம் போய் அதை வீடியோலாம் எடுத்து அதை கலெக்டர், டிஆர்ஓ, தலைமை செயலகம் எல்லாம் கொண்டு வந்தார். சட்டசபையிலே மானிய கோரிக்கையிலே அது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு. நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையில் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. அப்போது ஏவா வேலு அமைச்சராக இருந்தார். அப்போ பதில் சொன்னார். அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா செந்தில் பாலாஜி இருந்தார். அப்போது அங்கே ஒரு பெரிய
முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அப்போ அமைச்சராக இருக்கும்போதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த கேஸ் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் டிவிகேக்கு போயிட்டார். அவர் ஏடிஎம்கே இருக்கும்போது குற்றச்சாட்டு சொன்னார், டிவிகேக்கு போயிட்டார். அந்த ரோடு கேஸ் வச்சு தான் ஏவா வேலு வீட்டில் ரெய்டெல்லாம் விட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி ரெய்டு விடும்போது ஏவா வேலு அவங்க நெருங்கினவங்க கான்ட்ராக்டர் உங்கள் வீட்டிலலாம் கரூரில் எல்லா இடத்துலையுமே ரெய்டு விட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் பிஜேபியும் வந்து ஏவா வேலுவை குறி வச்சு டார்கெட் பண்ணி அடித்தாங்க. அப்போ 40 இடத்துல ரைடு விட்டாங்க. அவங்க வீடு சென்னையில், அப்படி திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்லிட்டு. இது காரணம் என்ன அப்படின்னா, இவர் வெறும் அரசியல்வாதி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கல்வி பணியிலையும் இருந்தார். அவங்க தொடக்கத்தில் வந்து 1984 எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அந்த டைமே வந்து அவங்க ஏவா வேலு அவருடைய தாயார் சரஸ்வதி அம்மாள் பெயரில் ஒரு கல்வி அறக்கட்டளை தொடங்கி கல்வி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு, திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கல்வி பணியில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் பேரில் ஒரு ஐடிஐ தொடங்கி திருவண்ணாமலையில் அந்த கல்வி சேவையும் அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தார். அப்புறம் இவருடைய அந்த அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில் வந்து இப்போ திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு அருணை அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. அப்போ அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லி அந்த படிப்படியாக அந்த கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்தி ஒரு உணவுத்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சராக மட்டும் இல்லாமல் முக ஸ்டாலின் அவர் அமைச்சரவையில் வந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த முக்கியமான துறைகள் வந்து அவர் கைக்கு கிடைக்குது. அப்போது ஒன்று அரசியலில் அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறாரு, கல்வி கொடுக்குறதுலேயும் அடுத்தடுத்த கடத்துக்கு போகிறாரு. அப்போது ஒன்று சினிமாவிலையும் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்ரு அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு பல கட்ட தொடர்புகள் அவருக்கு கிடைக்குது. இப்போது ஒரு கல்வி, திரைப்படம், அரசியல் இந்த 3 துறையிலையும் அவருடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுதான் இவர் மேலே ரெய்டு விடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்வி தந்தை, கல்வி வேந்தர், தொழிலதிபர், அரசியல் தலைவர் சொல்லி பல பன்முக பெயர் கொண்டவராகவும் அந்த திருவண்ணாமலையில் வந்து ஏவா வேலு இருக்கிறாரு. அதோட திமுகவில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென் மாவட்டங்களில் எப்படி வந்து கனிமொழி எம்பி பார்த்தாங்களோ, அந்த மத்திய மாவட்டங்களில் எப்படி KN நேரு பார்த்தாரோ, மேற்கு மாவட்டங்களில் எப்படி செந்தில் பாலாஜி பார்த்தாரோ, டெல்டா மாவட்டங்களுக்கு எப்படி அந்த பொறுப்பாளர்கள் இருந்தாங்களோ, MRK பன்னீர்செல்வம் தருமபுரி பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தாரோ, இதே போல் ஏவா வேலுக்கு வந்து அந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் வந்து ஏவா வேலுக்கும் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு மண்டல செயலாளராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் இப்போ டிவிகேனால தாக்கம் இருக்கும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வரும்போது விஜய் வருகை வந்து திமுக வெற்றியை பாதிக்கும்னு ஒரு பிரச்சனைகள் கடைசி நேரத்தில் வரும்போது அதை சமாளிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது கமலஹாசனையும் பிரேமலதா விஜயகாந்தையும் கூட்டணிக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு ஏவா வேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அதிமுகவில் இருக்கும்போதுலேருந்து சினிமா துறையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால விஜயகாந்த் அவங்க மூலமாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவை கூட்டணி கொண்டு வரதுக்கு முக்கிய பங்கு வகித்தார். சுதீஷ் LK சுதீஷ் அவங்க வந்து MP ஆகிறதுக்கும் ஏவா வேலுக்கு முக்கிய பங்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே வந்து திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு சம்மந்தம் பண்ணுறது உறவு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேமுதிக குடும்பத்திலேருந்து ஏவா வேலு குடும்பத்தில் ஒரு திருமண பந்தம் நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குனார். இப்போ அந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு, திமுக ஆட்சி கிடைக்கல. ஆனாலும் ஏவா வேலு வெற்றி பெற்றாரு. சட்டமன்ற கொறடாவாக இருந்து திமுக வந்து ஆட்சி அமைக்கல, எதிர்க்கட்சியாக தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஏவா வேலு ஜெயிச்சிருக்கிறாரு. டிவிகேக்கு வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய அளவில் சவாலான இடத்துல ஏவா வேலு இருக்கிறாரு. இந்த டைமில் தான் இவர் மேலே ரைடு, விசாரணை, வழக்குகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ரோடு போட்டதுக்கு போடாமல் பில் போட்டாங்களா, பில்லு போட்டதுக்கப்புறம் ரோடு போட்டாங்களா அப்படிங்கிற விசாரணை அது இன்னொரு பக்கம் நடக்குது. இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கோண வளர்ச்சி அப்படின்னு சினிமா, அரசியல், கல்வி முக்கோண வளர்ச்சியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். திமுகவுக்கு அடுத்த பொருளாளர் ஏவா வேலு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வளர்ச்சி அரசியலில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்து எப்படி போகும், இந்த டிவிகே ஆட்சியில் விசாரணைகள் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.